மகள்வாரி முறை கிராமம் அடிப்படையிலான வருவாய் வடிவம். உருவாக்கமும் அறிமுகமும். மகள்வாரி முறை ஹோல்ட் மெகன்சியின் யோசனை அடிப்படையில் உருவாக்கப்பட்ட திட்டம். இது ஜமீன்தாரி முறையின் திருத்திய வடிவம் என்றே வரலாற்றில் அறியப்படுகிறது. 1822 கங்கை சமவெளி, வடமேற்கு மாகாணங்கள், மத்திய இந்தியாவின் சில பகுதிகள், பஞ்சாப் ஆகியவற்றில் இது அறிமுகப்படுத்தப்பட்டது. பின்னர் ராபர்ட் மெர்தின் ஸ்பட் வழிகாட்டுதலின் கீழ் வில்லியம் பெண்டிங் பிரபு 1833 இம்முறையில் மாற்றங்களைச் செய்தார். வருவாய் மதிப்பீடும் கிராமத் தலைவரின் பாத்திரமும். மகள், அதாவது கிராமம், இந்த முறையின் மையம். கிராமத்தின் மொத்த விளைச்சலின் அடிப்படையில் வருவாய் மதிப்பீடு செய்யப்பட்டது. ஆரம்பத்தில் மொத்த விளைச்சலின் 2/3 பங்கு நிலவருவாயாக நிர்ணயிக்கப்பட்டது. பின்னர் 50% ஆக குறைக்கப்பட்டது. வருவாயை அரசுக்கு செலுத்தும் பொறுப்பு கிராமத் தலைவர் லம்பர்தார் மீது விழுந்தது. அவர் அரசுக்கும் கிராம மக்களுக்கும் இடையே இடைத்தரகராக செயல்பட்டார். சமுதாய உரிமையும் கூட்டுப் பொறுப்பும். கிராம நிலங்களுக்கு கிராமத்தில் உள்ள சமுதாய உறுப்பினர்களே உரிமையாளராக இருந்தனர். வருவாயை கிராமம் முழுவதும் கூட்டுப் பொறுப்புடன் செலுத்தும் முறையாக இது அமைந்தது. ஒருவரால் முடியாத போது மற்றவர்கள் ஏற்க வேண்டும் என்பது இதன் யதார்த்தம். சிறப்பு கூறுகள். அதிகாரத்தின் அமைப்பு. கிராமம் அடிப்படையாக கொண்டு அனைத்து நிலவருவாயும் திட்டமிடப்பட்டது. கிராமத் தலைவர் அரசுக்கும் மக்களுக்கும் இடையே மூலதனமாக செயல்பட்டார். கிராம நிலங்களை சமுதாய உறுப்பினர்களே உரிமையுடன் வைத்திருந்தனர். முகப்பளவில் இது ஒரு சமூகவாத மாதிரி போல தோன்றினாலும் யதார்த்தத்தில் கதை வேறு. விளைவுகள். சிலருக்கு லாபம், விவசாயிகளுக்கு சுரண்டல். இம்முறை உயர் சமூகத்தினருக்கு மட்டுமே பயனாக அமைந்தது. விவசாயிகள் வரிச்சுமையால் சுரண்டப்பட்டனர். அதிகமான வரிச்சுமை காரணமாக விவசாயிகள் நிலத்தை விற்கவோ கடனுக்கு பணம் தேடவோ கட்டாயப்பட்டனர். இது நில விற்பனை அதிகரிக்கவும் விவசாய தொழில் சிதைவிற்கும் வழிவகுத்தது. விவசாயிகளின் வீழ்ச்சியும் குடிசை தொழிலின் அழிவும். ஜமீன்தார்கள், வட்டிக்காரர்கள், வழக்கறிஞர்கள் உள்ளிட்டோரின் சுரண்டலால் விவசாயிகள் வறுமையில் தத்தளித்தனர். அவர்களுடைய உழைப்பின் பயன் ஆங்கிலேயர்களின் கொள்கையால் சிலருக்கு மட்டுமே நன்மை அளித்தது. ஆங்கிலேய இறக்குமதி பொருட்களால் இந்திய குடிசை தொழில்கள் அழிந்தன. கிராமங்களில் பழைய நடைமுறைகள் புதிய சட்ட அமைப்புகளால் மாற்றப்பட்டன. மொத்தத்தில் மகள்வாரி முறை ஜமீன்தாரி முறையின் சாயலில் உருவானாலும் அதன் விளைவுகள் விவசாய சமூகத்தில் அதிக துயரங்களை ஏற்படுத்தின. அரசின் கொள்கைகள் மொத்த மக்களிடமிருந்து அதிக வருவாயை பெறுவதற்கே அமைந்தன, விவசாயியின் வாழ்க்கைக்கு அல்ல.